ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ், அதில் UNIT-7 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க பாருங்கள். ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்டில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸ், ஸோ இந்த ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது சாலிட் ஸ்டேட்டில். அடுத்தது தெர்மல் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு டிவிஷன் இருக்குது. அடுத்தது சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அது ஒன் மோர் டிவிஷன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரான் தியரி ஆஃப் மெட்டல்ஸ், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஸ்டடின்னு போட்டுருக்கிறேன். இதில் என்னென்னலாம் நம்ம படிக்க போகிறோம், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஐடியா. ஐ மீன் எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டலில் என்னென்ன இருக்குது, ஜென்ரலாக படிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல், தெர்மல், எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸுடைய ஸ்ட்ரக்சர், தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸை வந்து ஸ்டடி பண்ணுன்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எலாஸ்டிசிட்டி, கொகசிவ் ஃபோர்ஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜி இன் சாலிட், ஸோ இதுவும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்டு இன்சுலேட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள அதனுடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது, கண்டக்டருடைய பிஹேவியர், செமிகண்டக்டர் பிஹேவியர், இன்சுலேட்டர் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் இதில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது எதில் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே. ரைட், இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸை நம்ம 3 டிவிஷனில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் நம்பர் 1 என்னென்னா கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி. டிவிஷன் நம்பர் 2 அது குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி. டிவிஷன் நம்பர் 3 அது பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஜோன் தியரி, ஆர் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பேண்ட் தியரி ஆஃப் சாலிட், ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஹெட்டிங் கீழே தான் நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து முக்கியமாக இதில் யார் வராங்க, இது கொடுத்தது யார் அப்படின்னா ட்ரூட் அண்ட் லாரன்ஸ், ஓகேங்களா. 1900 கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. பட் இதே வந்து குவாண்டம் தியரி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சோமர்ஃபெல்ட் கொடுத்துருக்கிறாரு 1928, ஓகேங்களா. அடுத்தது அதே 1928 ப்ளாச் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இது வந்து யார் யார் எந்தெந்த தியரிக்கு உரியவங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. அடுத்தது இந்த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தியரி எப்படி இருக்குன்னா இது வந்து மேக்ரோஸ்கோபிக் தியரி, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் தியரி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் தியரி, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கிளாசிக்கல் தியரி மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோங்க, ஓகேங்களா. அப்புறம் நம்ம கம்பேரிசன் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, ஸோ அப்போ கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது ட்ரூட் அண்ட் லாரன்ஸ், ஸோ 1900. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் தியரி, ஒன் ஆஃப் தி மேக்ரோஸ்கோபிக் தியரி, ஓகேங்களா. எக்ஸ்பிளைன், இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் இன் லேட்டிஸ், ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியது, ஓகேங்களா. அடுத்தது இது வந்து முக்கியமாக வந்து இட் வில் பி ஒபே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், ஓகேங்களா. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த தியரி வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஐடியா. சரிங்க, இந்த தியரி நம்ம படிக்கக்குள்ள சில பாஸ்லேட்ஸ் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். அந்த பாஸ்லேட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம், ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்லேட்ஸ், அந்த பாஸ்லேட்ஸை என்ன நம்ம அசிம்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இ வேல்யூ, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து 0வாக இருக்கக்குள்ள மெட்டலில் என்ன நடக்குது, இதே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இல்லை, அதாவது சம் வேல்யூ இருக்குதுன்னா மெட்டலில் என்ன நடக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கக்குள்ள என்ன நடக்குது, ஆப்சண்ட்டாக இருக்கக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா E = 0, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்சன்ஸாக இருக்கக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ், ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கக்குள்ள என்ன ஆகும், ஜென்ரலாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகிட்ருக்கும், ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் த பவுண்ட்ரி ஆஃப் த மெட்டல்,
லைக் எ கேஸ் மாலிகூல். ஓகேங்களா? அப்போ கேஸ் எப்படி வெசலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குதோ, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா ரேண்டம் மோஷனில் கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கும். அது எங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பவுண்டரி ஆஃப் த மெட்டல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அதோட ஒன்றோட ஒன்று கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா கொலிஷன் இருக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு, ஓகேங்களா, இது வந்து ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சிடர். ஓகேங்களா? ரெண்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கன்சிடர். இன்டூ மார்க் போட்டுருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சிடர். ஓகேங்களா? எங்கே அப்படின்னா அந்த அயான் கோரில். இப்போ அயன் கோர்னால் உங்களுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபோர்ஸ் வந்து நாட் கன்சிடர். தென் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா பியூர்லி கைனட்டிக் எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நெட் வேல்யூ வில் பி கேன்சல். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்காதா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், பட் ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட் வேல்யூ வில் பி கேன்சல் ஈச் அதர். அதனால் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0வாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பியூர்லி கைனட்டிக் எனர்ஜியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது ஏன்னா நம்ம பொட்டன்ஷியல்னால் நம்ம ஜென்ரலாகவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரு 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 பர்டிகுலர் சார்ஜஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we can feel the potential. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த பொட்டன்ஷியலுமே கிடையாது, பிகாஸ் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி கைனட்டிக் எனர்ஜியாக தான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ரேண்டம்லி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரேண்டம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அடுத்தது அப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலைட் ஆகுது. ஸோ அப்படி எலக்ட்ரான் வந்து கொலிஷன் நடக்குது வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் எலாஸ்டிக் நேச்சராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எலாஸ்டிக் நேச்சராக இருக்கக்குள்ள தேர் இஸ் நோ லாஸஸ் ஆஃப் எனர்ஜி டியூரிங் த கொலிஷன் டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸில் வந்து பாஸ்லேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸில் பாஸ்லேட்ஸ் பார்த்த மாதிரியே இருக்குது, கிட்டத்தட்ட அதோட மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது இங்கே வந்துடுறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் இஸ் E is not equal to 0. அப்போ சம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ சம் வேல்யூ இருக்குக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டத்தில் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியுடைய டெர்மினல், ஓகேவா, இந்த டெர்மினலோட கனெக்ஷன் பண்ணியிருக்குது இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுனா இங்கே நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது. அப்போ நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானு, ஓகேங்களா, நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ இங்கே வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். அப்போ இதுவும் நெகட்டிவ், இதுவும் வந்து நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரீச் அதர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் தள்ளி விடுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் பிடிச்சி இழுத்துக்குது. அப்போ இந்தாண்ட தள்ளி விடுது, இந்த பக்கம் இழுத்துக்குது, இந்தாண்ட தள்ளி விடுது, இந்த பக்கம் இழுத்துக்குது. அப்போ என்ன பண்ணால் நம்மளுக்கு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்போ தான் வந்து என்னது கன்வென்ஷனல் கரண்ட். ஓகேங்களா? அப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னாவே நம்மளுக்கு இமீடியட்டாக ஒன்றா ஒரு என்னென்னாங்க எலக்ட்ரான் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆர் த கரண்ட் டைரக்ஷன். ஓகே, எலக்ட்ரான் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் ஆப்போசிட்னு சொல்லலாம், இல்லாட்டி எலக்ட்ரான் டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆப்போசிட்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அஸ்யூமிங் த பர்ஃபெக்ட் கேஸை அஸ்யூம் பண்ணுறது, எலக்ட்ரானை பர்ஃபெக்ட் கேஸை அஸ்யூம் பண்ணுறது எதில் அப்படின்னா கிளாசிக்கல் தியரியோட வந்து மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஒபே இந்த கிளாசிக்கல் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். எனக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் கிளாசிக்கல் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரான்ஸ் வெலாசிட்டி இன் அ மெட்டல் இட் வில் பி ஒபே த மேக்ஸ்வெல்-போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் மேக்ஸ்வெல்-போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதனுடைய வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மேக்ஸ்வெல்-போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இட் சுட் பி த ரிலேட்டட் வித் கிளாசிக்கல் தியரி அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ரிலேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வெலாசிட்டி இன் அ மெட்டல் இட் வில் பி ஒபே தி மேக்ஸ்வெல்-போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது சில பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி.
ஸோ மொபிலிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சறுக்கிட்டு போகிறது. ஓகேங்களா, எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சறுக்கிட்டு போகிறது, தமிழில் சறுக்குன்னு சொல்லுவாங்க மொபிலிட்டி. ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிருந்து இங்கே வந்து என்னது ஃப்ளோ ஆகிட்டு போகுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கப் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா கோலி குண்டு இருக்குது, இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா மணல் இருக்குது. அப்போ ரெண்டையும் அட் அ டைமில் நான் வந்து சேம் ஃபோர்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கோலி குண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சறுக்கிட்டு போகும். பட் இந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகாது. அப்போ மொபிலிட்டி எதுக்கு ஜாஸ்தின்னா அந்த கோலி குண்டுக்கு ஜாஸ்தி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, தட் இஸ் கால்டு மொபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு யூனிட் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத். ஸோ ஜென்ரலி மீன் ஃப்ரீ பாத் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பை தி லாம்டா. ஓகேங்களா, ஸோ இந்த மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டவ், சி இன்ட்டு டவ். ஓகேங்களா, இங்கே சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் டைம். அடுத்த ஃபார்முலா ரிலாக்ஸேஷன் டைம் தான் இந்த டவ். ஓகேங்களா, ரிலாக்ஸேஷன் டைம்ங்கிறது என்ன அப்படின்னா டு ரீச் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகேங்களா, டு ரீச் ஈக்லிபிரியம். அப்போ கொலிஷன் நடந்துட்டுக்குள்ள டு ரீச் ஈக்லிபிரியம் பொசிஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைம். ஓகேங்களா, அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டைமுக்கான ஈக்குவேஷன். அடுத்தது கொலிஷன் டைம். அப்போ டவ் சஃபிக்ஸ் சி போட்டால் கொலிஷன் டைம். கொலிஷன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் லாம்டா டிவைட் பை வி, லாம்டா டிவைட் பை வி. ஓகேங்களா, திஸ் இஸ் கொலிஷன் டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் டென்சிட்டி தட் இஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்இவிடி. ஓகே, மைனஸ் என்இவிடி. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஐசோட்ரோபிக் சாலிட் லைக் அ மெட்டல், மெட்டலுக்கு இது பார்த்தீங்கன்னா கொலிஷன் டைமும் ரிலாக்ஸேஷன் டைமும் எப்படி இருக்குன்னா ஒரே வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு டவ் சி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐசோட்ரோபிக். ஸோ ஃபார் ஐசோட்ரோபிக் மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐசோட்ரோபிக் சாலிட் லைக் எ மெட்டல். ஓகேங்களா, ஸோ அதுக்கு டவ் வேல்யூ டவ் சி வேல்யூ எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து முடிஞ்சிருதுங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜே இஸ் த கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு என்இவிடி. இது நம்ம 12th கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அது ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து தட் இஸ் கியூ வேல்யூ. ஓகே, இப்போ கியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வானத்தில் நிலா இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, வானத்தில் நிலா இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, அப்போ நிலாவை நம்ம என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் NELA நிலா. ஓகேங்களா, தட் இஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு NELA. அப்போ என்னென்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, ஈன சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸு, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏ இஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போத் சைட் டிவைட் பை டைம். ஓகேங்களா, அப்போ சார்ஜ் பை டைம் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், கரண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ n இன்ட்டு வி இன்ட்டு லென்த் டிவைட் பை டைம், லென்த் டிவைட் பை வெலாசிட்டி தட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்ட்டு ஏ. தட்ஸ் ஆல். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மீன் பண்ணுறது, அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ஐ. ஓகேங்களா, பட் இதே வந்து கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா கரண்ட்டு பர் யூனிட் ஏரியா, இது கரண்ட் டென்சிட்டி. அப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும், அப்போ மைனஸ் NEVD. ஓகேங்களா, ஸோ ஐ பை ஏ தான் நம்ம என்ன சொன்னால் ஜேன்னு சொல்கிறோம். இப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NEVD. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்குதுங்க. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி. ஸோ எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம செகண்ட் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரிக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி. ஓகேங்களா, குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது சோமர்ஃபெல்ட். ஸோ 1928. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம்னு அந்த நேச்சர் வந்தாவே கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப்பிக்கு. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் தியரி. ஓகே, இது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்போ ஆல்ரெடி நம்ம கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுனாங்க, ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இன் லாட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் கான்ஸ்டன்ட் பொட்டன்சியல், இதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலக்ட்ரான் மூவிங் இன் கான்ஸ்டன்ட் பொட்டன்சியல் அப்படின்னாவே இது எதோட ரிலேஷனாக இருக்குது அப்படின்னா குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரியோட ரிலேட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒபே குவாண்டம் தியரி, தட் இஸ் ஒபே குவாண்டம் லாஸ். ஓகே, ப்ரீவியஸ் இது எப்படி
கிளாசிக்கல் லாவை ஒபே பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த குவாண்டம் லாவை வந்து ஒபே பண்ணுதுங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இந்த குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் ஃபெர்மி லெவல், ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ ஃபெர்மி லெவல்னால் என்ன அப்படின்னாங்க, த ஃபெர்மி லெவல் இஸ் த மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் ஆக்குபைட் பை தி எலக்ட்ரான் அட் அப்சல்யூட் 0 கெல்வின். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக்குப்பை ஆகிறதுக்கு. ஸோ அதுன்னு எக்ஸ்பெஷலாக வந்து மேக்ஸிமம் எனர்ஜி லெவலுக்கு வந்து இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கும், ப்ரெசென்ட்டாக இருக்குமா, ஆப்செண்ட்டாக இருக்குமா, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், ஓகேங்களா, ஒரு இடத்துல எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஃபெர்மி லெவல், ஓகேங்களா, இந்த அப்சல்யூட் 0 நம்ம சொல்லலை இல்லைங்களா. ஸோ அந்த அப்சல்யூட் 0ல் இருக்கக்கூடிய ஃபெர்மி லெவல் அதுக்குரிய எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து ஃபெர்மி எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள வருவோம். ஸோ இந்த ஃபெர்மி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வருது அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா த ப்ராபபிலிட்டி, அதாவது எஃப் ஆஃப் இன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆக்குபைங் அண்ட் எனர்ஜி லெவல் இ. ஓகேங்களா? அப்போ இ அப்படிங்கிற எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கக்கூடிய அவைலபிளாக இல்லையா அப்படின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் நம்ம ஃபெர்மி லெவல், ஃபெர்மி எனர்ஜி லெவல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கான ஃபார்முலா தட் இஸ் எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் டிவைட் பை கேடி. கேங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? டிங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர், இட்ஸ் டெம்பரேச்சர் வேல்யூ. ஓகேங்களா? டி வேல்யூ மேபி வேரி. ஓகேங்களா? அப்போ ஈங்கிறது எனர்ஜி லெவல், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஈங்கிறது தட் இஸ் அ ஃபெர்மி ஃபங்க்ஷன், தென் இ சஃபிக்ஸ் எஃப்ங்கிறது ஃபெர்மி எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 3 கேட்டகரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரான்ஸுடைய அவைலபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாங்க, அதாவது அந்த எஃப் ஆஃப் இ, ஓகேங்களா, அந்த ஃபெர்மி ஃபங்க்ஷனுடைய ப்ராபபிலிட்டி எப்போவுமே 0 to 1 இதுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ சப்போஸ் 0வா இருக்குது அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்ஸே கிடையாதுன்னு அர்த்தம், அதாவது ஆப்சண்ட்டுன்னு அர்த்தம். சப்போஸ் 1ன்னா கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே இது வந்து 0னா ஆப்சண்ட்டு, 1ன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் 0.5 அப்படின்னா நம்மளுக்கு 50% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் t இஸ் ஈக்குவல் டு 0 கெல்வின் எடுத்துக்கிறோம். அந்த 0 கெல்வினில் வந்து சப்போஸ் அந்த எனர்ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் இஎஃப்ஆக இருக்குது, ஃபெர்மி ஃபங்க்ஷனை விட அந்த எனர்ஜி வேல்யூ ஃபெர்மி ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது, எனர்ஜி வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும்? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன ஈக்குவேஷன் தெரியுங்க, எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் டிவைட் பை கேடி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ வேல்யூ இஸ் லெஸ் தென், அப்போ இஎஃப் வேல்யூ வந்து அதிகம், அப்போ இந்த வேல்யூ வந்து அதிகம். ஓகேங்களா? அப்போ இது அதிகம்னா எவ்வளோ வரைக்கும் சொல்லலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் அதிகம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ சம்திங் ஸ்மால் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, அப்போ டோட்டல் வேல்யூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வருதுங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்ல முடியும்னா தட் இஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் 0 தட் இஸ் 0, சாரி 1. அப்போ 1 by 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இ வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ எஃப் ஆஃப் இ வந்து 1 அப்படின்னு வந்துச்சுன்னு என்ன அர்த்தங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. அட் 0 கெல்வினில் இ வேல்யூ இஸ் லெஸ் தென் ஃபெர்மி எனர்ஜி, ஃபெர்மி எனர்ஜி விட இ வேல்யூ இஸ் லெஸ் தென் டு தி ஃபெர்மி எனர்ஜி லெவல். அப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் இ வந்து 1 கிடைக்குது. ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0 கெல்வின், இது வந்து 0. ஓகேங்களா? இந்த எனர்ஜி லெவலில் நம்மளுக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஓகேங்களா? இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த எனர்ஜி விட அதாவது
இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த எனர்ஜி வேல்யூ வந்து ஃபெர்மி எனர்ஜியோட கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த எனர்ஜி வேல்யூ ஃபெர்மி எனர்ஜிக்குள்ளே இதுக்குள்ளே அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே ஓகேங்களா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் இ வந்து ஒன்றுனா எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய விளக்கம் ஓகேங்களா. சப்போஸ் இப்போ அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேஸில் வந்து எகெயின் T is equal to 0 கெல்வினில் சப்போஸ் E வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் EF ஓகேங்களா. ஓகே அப்போ ஃபெர்மி எனர்ஜி லெவலை விட நாம் கன்சிடர் பண்ணுற எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப் டிவைட் பை கேடி ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ வேல்யூ ரொம்ப அதிகம். அப்போ இது வந்து இது ரொம்ப அதிகம். இது ரொம்ப அதிகம்னா இது வரைக்கும் அதிகம் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம அதிகம்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இ பவர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. அப்போ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக இ பவர் இன்ஃபினிட்டி என்னென்னாங்க இ பவர் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ இன்ஃபினிட் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ 1 பை இன்ஃபினிட்டி 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஐ மீன் 1 ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் ஓகேங்களா. அப்போ எனிதிங் டிவைட் பை இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0. அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னா 0 ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னாங்க ஓகேங்களா, அதாவது இ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் இஎஃப். இ வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் இஎஃப். அப்போ இந்த இ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் இஎஃபாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் இ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்குதுங்க ஓகேங்களா. அப்போ எஃப் ஆஃப் இ வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 கிடைக்குது ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஆர்டினரி டெம்பரேச்சர். ஓகே ஆர்டினரி டெம்பரேச்சர்னா மேபி வி கன்சிடர் ஆஸ் டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 கெல்வின் ஓகேங்களா. அப்போ கவனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 கெல்வின். ஸோ இந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இ வேல்யூவும் இந்த ஃபெர்மி எனர்ஜி வேல்யூ எக்ஸாக்டாக ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாக்டாக ஈக்குவலுக்குள்ளே என்ன ஆகும் ஓகே ஃபெர்மி லெவலுக்கு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாங்க அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுனா 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் இஎஃப். இஎஃப்னால ஈனாலும் ஒன்று தான். ஸோ மறுபடியும் இ போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிரும். அப்போ இ பவர் 0. இப்போ 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் 0. ஸோ இ பவர் 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 ப்ளஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2னா வந்து நம்மளுக்கு என்னது 0.5. அப்போ இது நம்ம பர்சன்டேஜ் எழுதுனா நம்மளுக்கு 50% பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் ஓகேங்களா. அப்போ இ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் இஎஃப்ஆ இருந்தால் என்ன நடக்கும், இ வேல்யூ வந்து லெஸ் தென் இஎஃப்ஆ இருந்தால் என்ன நடக்கும், அடுத்தது இ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயும் இஎஃப்பும் வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கிரேட்டர் தென்னாக இருந்தால் பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது, ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா 50% பாசிபிலிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் 50% இஸ் நத்திங் பட் ஹியர் 0.5. அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அப்புறம் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் நம்ம முன்னே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த லிமிட்டு 0ல் இருந்து 1க்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிராஃபிக்கல் டயக்ராமாக வந்து போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃபிக்கல் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி இது கிராஃபிக்கல் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது 0 கெல்வின் இருக்குது. இந்த 0 கெல்வினுக்கு இஎஃப் வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், இதுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும், இதை விட்டு வெளியே போனால் என்ன ஆகும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா T1 T2 T3ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த கர்வ் வந்து எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ T1 T2 T3 ஓகேங்களா. அப்போ T3 வந்து ஹையர் டெம்பரேச்சர், T1 வந்து லோயர் டெம்பரேச்சர், T2 லோயர் டெம்பரேச்சர், அதை விட லோ வந்து பார்த்தீங்கன்னா T1, அதை விட லோ வந்து பார்த்தீங்கன்னா 0 கெல்வின் ஓகேங்களா. சரிங்க, இந்த கர்வ் சென்டர் எக்ஸாக்டாக சென்டர் கர்வ் இந்த 0.5 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா T இஸ் கிரேட்டர் தென் 0 கெல்வின் அப்படின்னு போட்டுருக்குறேங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபெர்மி ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான பார்ட், எலக்ட்ரான்ஸ் அவைலபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. அதை தொடர்ந்து வந்து இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய நெக்ஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடியது, அதாவது டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் பர் யூனிட் வால்யூம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த எனர்ஜி லெவலில் வந்து இப்போ நம்ம ஏதாவது 2 எனர்ஜி லெவல் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ் டிஇ இல்லாட்டி டெல்டா இ, ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ
அந்த இன்பிட்வீன் எனர்ஜி கேப்பில் இருக்கக்கூடிய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாங்க, த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டேட் அவைலபிள் பர் யூனிட் வால்யூம். இப்போ பர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ ஸ்டேட் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. எந்த எனர்ஜி லெவலுக்குள்ள இ அதுக்கும் இ ப்ளஸ் டிஇ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள எனர்ஜி லெவலை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இதுங்க, ஓகேங்களா. ஒரு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம். இது வந்து இ அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இ ப்ளஸ் டி, ஓகேங்களா. அப்போ இதுக்குள்ள அவைலபிலிட்டியை நம்ம பார்க்குறது தான் இந்த டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட், ஓகேங்களா. ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஒன் மோர் ஃபார்முலா என்ன அப்படின்னாங்க, தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேட் அவைலபிள் பிட்வீன் த எனர்ஜி லெவல் இ அண்டு இ ப்ளஸ் டெல்டா இ, ஓகேங்களா. ஸோ அந்த கேப்புக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குது டிவைட் பை டோட்டல் வால்யூம், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த லாஜிக்கல் ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து இதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு எழுதிக்கிறேன். அதாவது டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் பர் யூனிட் வால்யூமுடைய ஃபைனல் ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் மெட்டீரியல்ஸில் அவங்க டீச் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எடுத்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், ஓகேங்களா. அதில் இந்த மாதிரிலாம் டயக்ராம் கூட போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எனர்ஜி லெவல், இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், ஓகே. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல். ஸோ இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல். இந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கு இருக்கக்கூடியது எனர்ஜி ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நாங்கள் என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி எனக்கு தேவையான அந்த ஃபைனல் ரிசல்ட் மட்டும் நான் எழுதியிருக்கிறேங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட் ஆஃப் இ இன்ட்டு டிஇ. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் பர் யூனிட் வால்யூம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4/5 டிவைட் பை ஹெச்க்யூ 2m ஹோல் பவர் 3/2 தென் இ பவர் ஆஃப் இன்ட்டு டிஇ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனுடைய ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இதனுடைய சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமான்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை ஹெச் கியூபு 2m ஹோல் பவர் 3/2. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காமான்னு வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாங்கன்னா, ஸோ இசட் ஆஃப் இன்ட்டு டிஇ காமா இன்ட்டு இ பவர் ஆஃப் இன்ட்டு டிஇ, ஓகேங்களா. தென் ஒன் மோர் திங், இந்த காமாவுடைய யூனிட், ஓகேங்களா. இந்த காமாவுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பர் மீட்டர் கியூப் எலக்ட்ரான் வோல்ட் பவர் -3/2, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த காமாவுடைய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா m பவர் -3 e இன்ட்டு b பவர் -3/2 பர் மீட்டர் கியூப் எலக்ட்ரான் வோல்ட் பவர் பர் 3/2, ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது காமாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரைட். ஸோ அதை தொடர்ந்து, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு டெரிவேஷன், இதுவும் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் கான்சன்ட்ரேஷன், ஓகேங்களா. அப்போ கேரியர் கான்சன்ட்ரேட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் கண்டுபிடிக்கிறது, அதுதான் வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதுதான் கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஸோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி சார்ஜ் கேரியர், ஓகேங்களா. இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சார்ஜ் கேரியர் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை ஹெச் கியூப் 2m ஹோல் பவர் 3/2 பாருங்க, அதே தான், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இ பவர் ஹாஃப், அப்புறம் இ பவர் ஹாஃப் வருது என்ன வருதுன்னா அந்த ஃபங்க்ஷன் வருது, என்னது எஃப் ஆஃப் இ ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த எஃப் ஆஃப் இ ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் இ பவர் இ மைனஸ் டிஇ டிவைட் பை கேடி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா என்னதுங்க எனர்ஜி பேண்ட், ஏன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் எனர்ஜி பேண்ட், ஓகேங்களா. ஸோ எனர்ஜி பேண்ட் கேப்பில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. தென் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சேம் ஈக்குவேஷன் அதாவது எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு 1, எஃப் ஈக்குவல் டு 1 என்னென்னு அர்த்தங்க, அதாவது எலக்ட்ரான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அட் 0 கெல்வின் அதுக்கான ஃபார்முலா இது, இந்த சேம் ஃபார்முலா தான் ஆல்டர்னேட் ஃபார்ம். அதில் எக்ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கான ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபெர்மி எனர்ஜி லெவலுக்கான ஃபார்முலா தட் இஸ் h² டிவைட் பை 2m இன்டூ 3nc, தட் இஸ் a சார்ஜ் கேரியர், ஓகேங்களா. இந்த சார்ஜ் கேரியர் இங்கே உள்ளே வந்திருக்குது, ஓகேங்களா. 3nc டிவைட் பை 8π ஹோல் பவர் 2/3. ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான் அட் 0 கெல்வின், ஓகேங்களா.
தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்மி எனர்ஜி ஆஃப் 0 கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னாங்க, தட் இஸ் ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான் இன் தி சாலிட் அட் 0 கெல்வின். ஓகே, அது டிஃப்ரெண்ட் நேம் பட் சேம் ஃபார்முலா. இதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்தது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா, மீன் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் 0 கெல்வின். மீன் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் 0 கெல்வின், தட் இஸ் E0, that is average E0 is equal to 3/5, that is EF. ஓகேங்களா, ஃபெர்மி எனர்ஜி. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3/5 ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இதோட வந்து குவாண்டம் தியரி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியன் ஜோன் தியரி ஆர் அதர்வைஸ் பேண்ட் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சாலிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1928 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா பிளாச் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாரு. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ முன்னே இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ அதுதான் இதனுடைய கான்செப்ட். இதில் வந்து முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் மெக்கானிசம் ஆஃப் செமிகண்டக்டர், அப்புறம் பேஸ்ட் ஆன் தி பேண்ட் கான்செப்ட், தட் இஸ் எ பேண்ட் தியரின்னு இது சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகேம்மா. ஓகே டீச்சர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தியரி ஆஃப் மெட்டல்ஸில் நம்ம 3 கான்செப்ட் பார்த்தோம். ஒன்று கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி, இன்னொன்று குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, இன்னொன்று பிரில்லியன் ஜோன் தியரி ஆர் பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இனி நம்ம இந்த லெசனில் மெயினாக பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸை பற்றி அதிகம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸாக பேஜ் நம்பர் 1 இருக்குது. இப்போ நம்ம பேஜ் நம்பர் 2ல் ஒன் மோர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரில்லியன் ஜோன்ஸ்குள்ளே ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது மெயினாக வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி யூஸ்வலாக நம்ம வந்து சிக்மானு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, இட்ஸ் அ ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் மாடலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இந்த டைட்டில் எதுக்கு கீழே வருது அப்படின்னாங்க, ஃப்ரம் குவாண்டம் தியரிக்கு கீழே வருது. ஓகேங்களா. ஃப்ரம் குவாண்டம் தியரியில் நம்ம படிச்சிருப்போம் என்னென்னா, தட் இஸ் அ சிக்மா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு n e² τ/m. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் per ohm per meter. ஓகேங்களா. ஆர் அதர்வைஸ் ஒன் மோர் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் n e² λ டிவைட் பை √3m/kT. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டி பிராக்லி கான்செப்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்துருப்பீங்க. λ இஸ் ஈக்குவல் டு h/√3m/kT. ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்திக்கங்க. ஸோ n e² λ டிவைட் பை √3m/kT. ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ்வலாக வந்து கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக கே தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது இதில் எது மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாங்க, இட்ஸ் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபோனான். ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆனது தான் இந்த டோட்டல் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதோட மீனிங். தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்/மீட்டர்/கெல்வின். வாட்/மீட்டர்/கெல்வின். ஓகேங்களா. ரைட். அடுத்தது இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா. தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம 3 கேஸில் பார்க்க போகிறோம். அதாவது மெட்டலுக்கு எப்படி இருக்கும், செமிகண்டக்டர் எப்படி இருக்கும், இன்சுலேட்டருக்கு எப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தா அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அடிஷன் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஃபோனான். ஸோ இது வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு சூட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் மெட்டல்னாவே அங்கே ஹீரோ ஆயர்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. பட் இது இன்சுலேட்டர் அப்படின்னா அங்கே வந்து ஃபோனானுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு nv² kBT. இங்கே kB அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஓகே. ஸோ nv² kB τ டிவைட் பை 2. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா. அடுத்தது வைட்மேன் ஃப்ரான்ஸ் லா வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா லாரன்ஸு. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக வைட்மேன் ஃப்ரான்ஸ் லாவில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் நம்பர், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த வைட்மேன் ஃப்ரான்ஸ் லாவில் என்ன ரிலேஷன் கொடுக்குது அப்படின்னாங்க, த ரேஷியோ பிட்வீன் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வைட்மேன் ஃப்ரான்ஸ். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்சல்யூட் டெம்பரேச்சர்
ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா k டிவைட் பை சிக்மா இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் ஆஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் நம்பர். ஓகே, அப்போ எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் நம்பர். ஸோ இந்த லாரன்ஸ் நம்பருடைய வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னா, தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 2.44 × 10⁻⁸ வாட் ஓம் பர் கெல்வின் ஸ்கொயர். வாட் ஓம் பர் கெல்வின் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஸோ அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி நீங்கள் எல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட் ஃபார் ஓம் பர் கெல்வின் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக லாரன்ஸ் நம்பர்னு கேட்டால் இந்த வேல்யூ எழுதலாம். சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பெரிமெண்டல் லாரன்ஸ் வேல்யூ ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ, ஓகேங்களா, லாரன்ஸ் நம்பர் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூனா எல் இஸ் ஈக்குவல் டு 2.44 × 10⁻⁸ வாட் ஃபார் ஓம் பர் கெல்வின் ஸ்கொயர் எழுதலாம். ஓகேங்களா. சப்போஸ் தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னா 1.11 × 10⁻⁸ வாட் ஓம் பர் கெல்வின் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பகுதி. ஓகேங்களா, வைட்மேன் ஃப்ரான்ஸ்லாம் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக லாரன்ஸ் நம்பர். ஓகேங்களா. ஒன் மோர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்மேன் ஃப்ரான்ஸில் வந்து எங்கே அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா பாருங்கள், எங்கன்னா லோ டெம்பரேச்சருக்கு அப்ளிகபிள் இல்லை. ஓகேங்களா. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் லோ டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா த பிளாட்ஸ் தியரம். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிளாட்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா. பட் வி நோ தட் த பார்ட்டிக்கல் ஹேவிங் வேவ் நேச்சர் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஸ் வெல் ஆஸ் வேவ் நேச்சர். ஸோ அப்போ அந்த வேவ் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வேவ் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இமீடியட்டாக ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் ஆகுதுக்கிறோம். தட் இஸ் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் இருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஆஸ் டிஸ்கிரைப்டு இன் த கேஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி, the one-dimensional Schrödinger equations of an electron moving in constant potential V0. ஓகேங்களா. இப்போ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் V0ல போகலாம். நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். தட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். தட் இஸ் d squared psi divided by dx squared plus 2m divided by h bar squared e minus V0 psi is equal to 0. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. ரைட். இப்போ இதுக்கு ரிலவெண்ட்டான பிளேன் வேவ் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே நம்ம இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே, வேவ் ஃபங்க்ஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பிளேன் வேவ் ஃபார்மில் மோடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். த சொல்யூஷன் டு திஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் த பிளேன் வேவ்ஸ் ஆஃப் டைப் என்னென்னா இதுக்கு ரிலவெண்ட்டானது. தட் இஸ் psi of x இஸ் ஈக்குவல் டு e power ப்ளஸ் ஆர் மைனஸ் ikx. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா i அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமேஜினரி நம்பர். ஓகேங்களா. இப்போ கேவோட வேல்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேவை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கேவோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறேன். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த கே வேல்யூ. அப்போ கே வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2m டிவைட் பை, ஓகேங்களா, ஹெச் பார் ஸ்கொயர் இ மைனஸ் வி. ஆக்சுவலாக திஸ் இஸ் வாட் அப்படின்னா கே ஸ்கொயர்டு வேல்யூ தான் இதுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆக்சுவலாக கே ஸ்கொயர்டு என்ன அப்படின்னா that is 2m divided by h bar square then e minus v. ஸோ இதுதான் வந்து இந்த k ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இதில் எனக்கு இந்த e minus v0 தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதில், that is e minus v0 is equal to k square h bar square divided by 2m. ஓகேங்களா. இந்த k square h bar square is nothing but that is a momentum square, that is moment square divided by 2m. ஓகேங்களா. so p square divided by 2m is nothing but that is that kinetic energy. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். வேர் e minus v0 is nothing but h bar square h square divided by 2m is equal to p square divided by 2m is equal to that is the kinetic energy அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ ஃபார் அன் எலக்ட்ரான் மூவிங் இன் ஒன் டைமென்ஷனல் பீரியாடிக் பொட்டன்ஷியல் தட் இஸ் v of x. அப்போ வந்து ஒன் டைமென்ஷன் மேபி இப்படி போகலாம், இல்லாட்டி இப்படி போகலாம். ஸோ லெட்ஸ் ஐ கன்சிடர் தட் இஸ் a v of x. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் ஏற்கனவே இந்த பார்த்து இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன், ஓகே, இது கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியலில் அலாங் எனி ஒன் ஆக்சிஸ், ஒன் டைமென்ஷனல். அப்போ இந்த v0ங்க இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் இதில் v of x நான் மாற்றுறேன்.
அப்போ இந்த ஸ்குவாடிஞ்சர் ஈக்குவேஷன் இப்போ என்னவா மாறுதுன்னா இந்த இடத்துல வி நாட்டுக்கு பதில் வி ஆஃப் எக்ஸாக மாறுது. ஸோ இதை தான் ஸ்பெஷலாக நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் பிளேன் வேவ் டைப். அப்போ ஸ்குவாடிஞ்சர் ஈக்குவேஷனுடைய பிளேன் வேவ் டைப் ஃபார் ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன், இந்த சேம் ஸ்குவாடிஞ்சர் ஈக்குவேஷன் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எலாங் வித் ஒன் டைமென்ஷனலுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கான்ஸ்டன்ட் பீரியாடிக் பொட்டன்ஷியல் வருது, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், சின்ஸ் த பொட்டன்ஷியல் இஸ் த பீரியாடிக் வித் தி பீரியட் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது எதுக்கு கீழே வருது, பிளாட்ஸ் ஈக்குவேஷன், சாரி பிளாட்ஸ் தீரம். ஸோ பிளாட்ஸ் தீரம் வந்து ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த பிரில்லியன் ஜோன் அந்த கான்செப்ட் பிரகாரம் வருது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம பீரியாடிக் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ஸ் தி பொட்டன்ஷியல் இஸ் த பீரியாடிக் வித் த பீரியட் இஸ் ஈக்குவல் டு த லேட்டிஸ் கண்ட். அப்போ பீரியாடிக் வைப்ரேஷன். ஸோ அப்போ பீரியாடிக் கண்டென்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த லேட்டிஸ் டிஸ்டன்ஸை தான் குறிக்குது. அந்த அப்போ வந்து லேட்டிஸ் டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி த கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? அப்போ அந்த லேட்டிஸ் கான்ஸ்டன்ட் அது நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே ஒரு லேட்டிஸ் இருக்குது, இங்கே ஒரு லேட்டிஸ் இருக்குது, இங்கே ஒரு லேட்டிஸ்னா அப்போ ரெண்டு லேட்டிஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸுங்கிறது எதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த இனிஷியலாக வந்து எக்ஸ் அதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை தான் நம்ம என்னவா இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னவா எழுத போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் என்னவா எழுத போகிறோம், ஐ மீன் தட் இஸ் வி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏவா எழுத போகிறோம். எக்ஸுங்கிறதா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏவா மாறப்போகுது. அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தியரம் இஸ் நோன் ஆஸ் தட் இஸ் த பிளாட்ஸ் தியரம். ஓகேவா? ஸோ இந்த பிளாட்ஸ் தியரம் அதர்வைஸ் இன்னொரு நேம் இட்ஸ் ஃப்ளக்கார்ட்ஸ் தியரம் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த பிளேன் வேவ் ஈக்குவேஷன் ஃபார்ம். பிளேன் வேவ் ஈக்குவேஷன் தட் இஸ் psi of x is equal to e power plus or minus ikx. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒன் டைமென்ஷனல் ஃபார்ம். இட் இஸ் a ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன் டைமென்ஷனல் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன் வித் பீரியாடிக் பொட்டன்ஷியல். அப்போ வித் பீரியாடிக் பொட்டன்ஷியலில் நான் மாற்றக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுருப்பேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறுது அப்படின்னா ஓகேங்களா விச் இஸ் மாடிஃபைட் பை த ஃபங்க்ஷன் தட் இஸ் யூகே ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அடிஷ்னலாக வந்து இது கூட என்ன பண்ணுறோம், யூகே ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். ஸோ ஹேவிங் த சேம் பீரியாடிசிட்டி ஆஃப் தி லாட்டிஸ் தஸ் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஃபார்ம். அப்போ அதே சேம் ஈக்குவேஷன் என்னவா மாறுது அப்படின்னா இங்கே ஏற்கனவே பார்த்தா psi of x is equal to e power plus or minus ikx. இது கூட அடிஷ்னலாக என்ன ஆட் ஆக போகுதுன்னா தட் இஸ் அடிஷ்னலாக ஆட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் u of x வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் ஆகுது. இந்த கோட் எதுவும் கிடையாதுங்க. ஓகே, இட்ஸ் கண்டினியூட்டி அப்படியே இருக்குது. u of x ஆட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த u of xங்கிறது என்ன, இந்த u of x தான் இப்போ எப்படி இந்த இடத்துல நம்மளுக்கு v of x வந்து நம்ம x ப்ளஸ் ஏவா எழுதணுமோ அந்த மாதிரி u of x தான் இப்போ என்னவா மாறி போகுதுன்னா தட் இஸ் x ப்ளஸ் ஏவா வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியலை நம்ம எழுதணும். அதாவது எலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸை ஒன் டைமென்ஷனில் இருக்கக்கூடியது வித் பீரியாடிக் பொட்டன்ஷியலில் நம்ம எழுதக்குள்ள என்ன ஆகுதுன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷனோட எழுதக்குள்ள என்ன ஆகுதுன்னா இதில் நம்ம அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் பிளாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்லாம் பேஜ் நம்பர் 3 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பிளாட்ஸ் தியரி, அது வந்து பேஜ் நம்பர் 4 நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேஜ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் தி பிளாட்ஸ் தியரம். ஓகேங்களா? இந்த ப்ரூஃப் ஆஃப் தி பிளாட்ஸ் தியரத்தில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே வேல்யூ. ஓகேங்களா? இந்த கே வேல்யூ அசோசியேட்டட் வித் த பிளாட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதோட அந்த ஃபங்க்ஷனோடவே இருக்குது. அந்த கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n into 2πl n into 2πl. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேபி அலாங் வித் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் நம்ம எப்படி வேணாலும் சொல்ல முடியும். அதனால் மூணுக்கும் தனித்தனியாக எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ kx இஸ் ஈக்குவல் டு அப்போ nx இன்ட்டு 2π டிவைட் பை எல். அப்போ 2π/Lங்கிறது வந்து பார்த்தீங்க எல்லா இதுலேயும் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எல்லாத்துலேயும் காமனாக வரக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது nx இன்ட்டு 2π/L அந்த ny 2π/L nz 2πL. ஸோ இது மாதிரி வரும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குது இல்லையா? ஓகேங்களா? ஸோ இது ஐடென்டிக்கல் வித் ஃபார் த டிரைவ்டு ஃபோட்டான்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தாலும் சரி ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் எதுக்கு பார்த்தாலும் சரி இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? எக்ஸப்ஷனலி த ஃபோட்டான்ஸ். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா திஸ் இஸ் கன்ஃபார்ம் தட் த பிளாக்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் அன் அப்ராப்ரியேட் வேவ் ஃபங்க்ஷன். அப்போ இது வேறு எதுவும் குறிக்கல, இது வந்து வேவ் ஃபங்க்ஷனை தான் குறிக்குது. இந்த பிளாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வேவ் ஃபங்க்ஷனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்ராப்ரியேட் த வேவ் ஃபங்க்ஷன் டு தி டிஸ்கிரைப் த எலக்ட்ரான் மூவிங் இன் பீரியாடிக் கிறிஸ்டல் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகேங்களா. இந்த பிளாட்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னா இட் இஸ் லைக் எ வேவ் ஃபங்க்ஷன், இட் இஸ் எ வேவ் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ பட் இது இப்படி இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்டலுடைய லேட்டிஸில், ஓகேங்க, இதுதான் அந்த கிறிஸ்டல் அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் இந்த மாதிரி லேட்டிஸ் இருக்குதுன்னா, வித் லேட்டிஸ் கான்ஸ்டன்ட் ஏன்னு இருக்குதுன்னா, அந்த லேட்டிஸில் வந்து ட்ராவல் ஆகுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிலேஷன் தான் இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. So this is confirmed that the Bloch's function is an appropriate wave function to describe an electron in the periodic crystal potential. ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ அப்போ கிறிஸ்டலில் அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகக்குள்ள வித் பீரியாடிக் பொட்டன்ஷியல் போகுது. ஸோ அப்போ வந்து அதுக்கு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த பிளாட்ஸ் தியரம். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த சேம் பேஜில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா கிராங் பென்னி மாடல். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிராங் பென்னி மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இன் பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா while the Sommerfeld theory explain alpha, that is electrical conductivity, in most of the metals it is failed to explain why the few substance constraining the free electrons behave as a insulator. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தும் சில கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டராக இருக்குது. ஸோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது தவறிடுச்சு. ஸோ அதனால் a solution to explain this problem is given by the band theory of solid. So that is known as zone theory. So இதை ஓவர்கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் zone theory. So according to this theory, free electrons move inside the periodic lattice field. So இது very important. According to this theory, the free electrons move inside the periodic lattice field. This concept has led to the band theory of solid, which is of greatest importance in the understanding the structure and properties of metals, alloys and non-metallic solids. அப்போ பாருங்கள். ஸோ அப்போ இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அலாய்ஸ் பற்றி, நான் மெட்டாலிக் சாலிட்ஸு, மெட்டல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ சோமர்ஃபெல்ட் தியரியை வந்து இது ஓவர் கம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ according to this theory, the potential of solid varies periodically with the periodicity of the space lattice A, which is nothing but interatomic spacing. ஸோ இப்போ நாங்கள் பிகினிங்கில் இருந்தே நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், என்னென்னா பீரியாடிக் பொட்டன்ஷியல். அப்போ பீரியாடிக் வேணால் அப்போ ரெகுலர் கேப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெகுலர் கேப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ it is assumed that the periodic energy of electrons is zero near the nucleus of the positive ion in the lattice. ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ என்னென்னு அஸ்யூம் பண்ணிக்கிறாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. எங்கே அப்படின்னா நியர் த நியூக்ளியஸ் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ். நியர் த நியூக்ளியஸ் பக்கத்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருக்குது. அப்போ டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் த மேக்ஸிமம், ஸோ அது வந்து மேக்ஸிமமாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா. சாரி, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோ, கைனட்டிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். எங்கே அப்படின்னா நியர் த நியூக்ளியஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் எப்போ அப்படின்னா வென் இட் இஸ் half way between the adjacent nuclei. ஓகேங்களா. ரைட். ஸோ எப்போ ஜீரோவாக இருக்கும், எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேஜ் நம்பர் 4 இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பேஜ் நம்பர் 5 அந்த இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு கிராஃபு பேஜ் நம்பர் 5 இருந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 5 ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 டைமென்ஷனல் பீரியாடிக் பொட்டன்ஷியல்.
1 டைமென்ஷன் மட்டும் தான் என்ன பிகாஸ் இப்போ நம்மளுக்கு லேட்டிஸ் இருக்குது இல்லை வந்து கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 3 டைமென்ஷனில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நான் இப்போ 1 டைமென்ஷனில் மட்டும் நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் A to A அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த கேப், இன்டர் அட்டாமிக் ஸ்பேஸ் வந்து கேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸாக நான் காமிச்சிருக்கிறது ஐ மீன் இதில் விட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து காமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் மாடல் வாஸ் ப்ரொபோஸ்டு பை த கிராங் அண்ட் பென்னி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ த ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் 1 டைமென்ஷனல் பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளாட்ஸ் தியரத்துலையும் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் 1 டைமென்ஷனல் ஃபார் பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனாக பார்த்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இது 1 டைமென்ஷனலாக இருக்கிறதுனால ஜென்ரல் ஈக்குவேஷன் அதுலேயும் 1 டைமென்ஷனலாக இருக்கிறதுனால இது நம்ம V of X வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த சொல்யூஷன் மறுபடியும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா அதே பிளாட்ஸ் தியரத்தில் இருந்து தான். தட் இஸ் psi of X is equal to e பவர் ப்ளஸ் ஐ, நான் இன்சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, e ப்ளஸ் IKX இன்ட்டு UK of X. ஸோ இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பிளாக்ஸ் ஃபங்க்ஷனில் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த பிளாக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து UK வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா X ப்ளஸ் ஏன்னு கண்டினியூ ஆகும்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதுதான் வந்து நான் மறுபடியும் எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் U of X is the periodic with the ஓகேவா the periodic with the periodicity of the lattice. ஸோ இதே தான் அங்கே நம்ம X ப்ளஸ் ஏன்னு போட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா பிளாக்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அந்த டைம் தான் இங்கே எழுதியிருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் ஏ மறுபடியும் இன்னொரு ஏ ஆட் ஆகுது, மறுபடியும் இன்னொரு ஏ ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா தட் இஸ் U of X ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்போ U of Xங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் X ப்ளஸ் ஏவாக நம்ம மாற்றிருக்கிறோம். ஸோ இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகுது ஓகே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரம் the form of V of X depends on the exact nature of the potential field. For the psi and d psi divided by dt shows that the continuous throughout the crystal. Also, in order to simplify the computations and assumption is made regarding the potential barrier. Okay, ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் பீரியாடிக் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதில் 1 டைமென்ஷனல் மூவ்மெண்ட் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம சொன்னது மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேவ் கான்செப்ட் இதுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து வேவ் கான்செப்டை உள்ளே இன்வால்வ் பண்ண போகிறோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டிசை வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் எப்படி வேரியேஷன் ஆகுது. அப்போ அந்த வேவ் ஃபங்க்ஷன் வரக்குள்ள இங்கே V வேல்யூவும் இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்குள்ளே நியூ கான்செப்டை வந்து இது நம்ம இன்வால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கான்செப்டை வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுக்குள்ளே இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா that as V0 increases the width of the barrier omega decreases. அப்போ பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுன்னா இந்த பேரியரோட அந்த வித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா குறையுது. ஸோ அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? என்னென்னா இப்போ பாருங்கள் இங்கே 2A இருக்குது, ஆனால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா குறைய போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்குது. அப்போ இது வந்து அந்த பேரியர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா குறைய போகுது. எப்போ இதுக்கு பக்கத்தில் வர அப்போ ஒமேகா ஐ மீன் இந்த ஏ வேல்யூ ஏ லேட்டஸ்ட் பாயிண்ட் ஐ மீன் அந்த இன்டர்ஸ்பேசிங் டிஸ்டன்ஸ் ஏ 0 to A. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அகலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை விட இது கொஞ்சம் அகலம் பெருசாக இருக்கும். அடுத்தது இதை விட இன்னும் பெருசாக இருக்கும், அதை விட இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அப்போ இந்த அட்டாமிக் ஸ்பேஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய என்ன ஆகுனா அந்த வித்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா ஸோ இந்த வித் வேல்யூ குறைய 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 வி வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ வி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், வித்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு வேல்யூ குறையுது, இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வேல்யூ குறையுது, இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ரேட்டில் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. என்னென்னாங்க, V naught increases, the width of the barrier omega is decreases, so that the product of V naught omega is remains constant. Okay. So it turns out the solution are possible only for the energies given by the relation. So அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த V நாட்டுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஸ் என்னென்னா cos KA equal to P sin alpha A divided by alpha A plus cos alpha A. ஸோ இந்த சொல்யூஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக இதை நான் எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, இது நிறைய டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் தி இன்பிட்வீன் ரிசல்ட் தான் இது. ஓகேங்களா, ஸோ அதை நான் இங்கே நான் டைரெக்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த ரிலேஷனில் வந்து முக்கியமான 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா P, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. P, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஸோ இதோட P வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4π² MA டிவைட் பை H ஸ்கொயர் V நாட் ஒமேகா. அடுத்தது ஆல்ஃபா, தட் இஸ் 2π டிவைட் பை H ரூட் ஆஃப் 2ME. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே இண்டிவிஜுவலாக இம்பார்ட்டன்ட் வேல்யூ, இந்த ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம பேஜ் நம்பர் 5ல் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 6க்கு போகிறோம். இந்த பேஜ் நம்பர் 6ல் நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரீவியஸ் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லிமிட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள், த லெஃப்ட் சைட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இன்ஃபோர்ஸஸ் த லிமிட்டேஷன்ஸ் ஆன் த வேல்யூஸ் that the right side function can have, namely the maximum value of +1 and minimum value is -1. ஓகேங்களா, ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +1 to -1 அப்படின்னு லிமிட்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னா அந்த ஆல்ஃபா வேல்யூக்கு கொடுக்குறோம். ஸோ அதை தான் இங்கே எழுதிக்கிறாங்க. திஸ் மீன்ஸ் தட் எனர்ஜி E is restricted to lie within the certain ranges which form the allowed energy band or zones. ஓகேங்களா, அப்போ அந்த ஆல்ஃபா வேல்யூ வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +1 இருந்து -1 மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் லிமிட்டை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை வந்து ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆல்ஃபா வேல்யூ எங்கே வரும் அப்படின்னா, ஸோ அப்போ அது ஆல்ஃபா வேல்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 டைமென்ஷனில் காமிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா வேல்யூவோட லிமிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து -1 to +1, -1 to +1. ஸோ அப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு இது சொல்ல வராங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் பெஸ்ட் அண்டர்ஸ்டூட் பை த கன்சிடரிங் த பிளாட் ஆஃப் த ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஸ் அபவ் ஃபிகர். ஆஸ் அபவ் ஃபிகர்னு ஐ மீன் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு டயக்ராம். ஓகேங்களா, ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இது வந்து பேஜ் நம்பர் 7ல் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த சேம் பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, ஸோ அந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி வேல்யூ ஜென்ரலாக வி வேல்யூ நம்ம பார்த்தோம்ல, வி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஓகேங்களா, இந்த வித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா, இந்த வித் பாருங்கள், இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஷேடட் பார்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் லிமிட்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, தட் இஸ் -1 +1 இருக்குது. எதுனா அந்த ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 +1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம அந்த P அப்படிங்கிற அதோட வேல்யூ வந்து எழுதுகிறாங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4π² MA டிவைட் பை H ஸ்கொயர் V நாட் ஒமேகா. ஸோ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணது தான். ஸோ இதில் வந்து இதுக்கு இன்னொரு நேம் கொடுக்குறாங்க. என்னென்னா தட் இஸ் ஸ்கேட்ரிங் பவர் ஆஃப் பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, ஸ்கேட்ரிங் பவர் ஆஃப் பொட்டன்ஷியல் பேரியர் தட் இஸ் 4π² MA டிவைட் பை H ஸ்கொயர் இன்டூ V நாட் ஒமேகா. இதில் எக்ஸ்பெஷலாக V நாட் ஒமேகா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ அது எக்ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பேரியர் ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா,
ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are only the two variables in this equation number 4. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம பார்க்குறோம். ஸோ இது அந்த ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மெயினான 2 வேரியபிள்ஸ், that one is alpha and another one is k. Okay, so alpha and k. So the left hand side of this equation can have only the assume the between the +1 to -1. So +1 to -1. So அந்த graphical diagramல சில alteration பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து limitation apply பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா from the plot of RHS in this equation against this alpha a is a see downs figure. I mean next figureல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது அந்த ஈக்குவேஷன் 4க்கும் இந்த ஆல்ஃபா ஏக்கும் இடையில என்ன பண்ணுறோன்னா ஒரு டயக்ராம் வந்து நம்ம வரைப்போம், ஒரு கிராஃபிக்கல் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு டிட்டர்மைன் தோஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் ஹென்ஸ் த எனர்ஜி விச் ஆஸ் த பர்மிசிபிள். ஓகே, ஸோ அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் எனர்ஜி ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ஃபா வேல்யூக்கும் இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராமில் சொல்லிக்கிறது பார்க்கலாங்க. இந்த ஷேடட் போர்ஷன், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடட் போர்ஷன், த பர்மிட்டட் வேல்யூ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், திஸ் கிவ்ஸ் ரைஸ் டு தி கான்செப்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் பர்மிட்டட் வேல்யூஸ் ஆல்ஃபா ஃபார் எ கிவன் அயான் லாட்டிக் ஸ்பேஸிங் ஏ. அப்போ லாட்டிக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் பாயிண்டில் இங்கே ஒரு ஏ, அடுத்த ஏ, அடுத்த ஏ, அடுத்த ஏன்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒய் ஆக்சிஸோட நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து 1 டைமென்ஷன் தான், பட் கிராஃபிக்கல் டயக்ராமில் எப்போவுமே நம்மளுக்கு 2 டைமென்ஷனில் காமிக்கும். ஓகேங்களா, ஓகே, ஆக்சுவலி இது 1 டைமென்ஷனல் டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேஜ் நம்பர் 7ல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஜ் நம்பர் 7ல் ஸோ இந்த கிராஃபிக்கல் டயக்ராம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேவ் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் வந்து வித்தின் த லிமிட் -1 to +1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஆல்ஃபா வேல்யூ சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாகவே இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டேர்முக்கும் அடுத்தது ஆல்ஃபா ஏவுக்கும் இடையில இருக்குது. ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கிறேன். ஸோ பிளாட் ஆஃப் திஸ் டேம் வெர்சஸ் ஆல்ஃபா ஏ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த கிராஃபில் இருந்து சில கன்க்ளூஷன்ஸ் நம்ம பார்க்குறோம், அது 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா allowed ranges of alpha a with permit the wave mechanism solution to exist are shown in the shadowed portion of the diagram. So the motion of the electrons in the periodic lattice is characterized by the bands of allowed energy separated by the forbidden regions. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோடு பார்ட் தான் காமிச்சிக்கிறாங்க வித் லிமிட்டோட. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஒவ்வொரு பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோடு பார்ட்டுக்கு இடையில கேப் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்பிடன் ரீஜனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டர், முக்கியமான கேரக்டர் சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு என்னென்னாங்க, ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்க்ரீசஸ் the width of the allowed energy band also increases and the width of the forbidden energy gap, the forbidden band is reduces. ஓகேங்களா, ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சென்டென்ஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்க்ரீசஸ், அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகக்குள்ள என்ன ஆகுதுங்க, இந்த வித் என்ன ஆகுதுங்க, இந்த ஷேடட் பார்ட்டோட வித்து பாருங்கள், இங்கே சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, பெருசாக இருக்குது, இன்னும் பெருசாகுது. அப்போ பேண்டு வித்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இன்க்ரீசஸ் த வித் ஆஃப் தி அலோடட் எனர்ஜி பேண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா, சரி. அடுத்தது இந்த எனர்ஜி கேப் என்னன்னு பார்க்கலாம். இந்த எனர்ஜி கேப் வந்து இங்கே கேப் அதிகமாக இருக்குது, அதை விட கேப் கொஞ்சம் கம்மி, அதை விட இன்னும் கம்மி. ஸோ டயக்ராமில் சரியாக வரல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஓரளவுக்கு தெரியுது. ஓகேங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட கம்மின்னு போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கேப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, ஏன்னா இந்த பாக்ஸு அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெருசாகுது, ஆனால் வந்து அப்போ கேப் என்ன ஆகுன்னா சின்னதாகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த வித் ஆஃப் தி ஃபார்மிடன் பேண்டு கேப் பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்ஸோட அர்த்தம் தான் இது, பட் பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள்.
இஃப் த பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த், ஓகே, பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த்துங்கிறது இங்கே இருக்கிறது பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த், ஓகேங்களா, பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த், ஓகே. ஸோ இஃப் த பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த் p வேல்யூ இஸ் லார்ஜ், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா the function considered by the arguments of the equation, that is +1 to -1 region, are steeper angle, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பப்பெல்லாம் இந்த -1 +1 ரீஜன் வருதோ அப்போலாம் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபஸ்ட் ஆங்கிளாக இருக்கும், ஸோ அதிகபட்சமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது +1 இருக்குது, -1 இருக்குது, +1 இருக்குது, -1, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீப்பஸ்ட் வேல்யூவாக கிடைக்குது, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் thus the allowed energy band becomes narrower and the forbidden bands become wider. பாருங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ it is allowed the band becomes narrower, அப்போ பேண்ட் வந்து நேரோ ஆகிட்டே வருது பாருங்கள். இங்கே ரொம்ப அகலமாக இருக்குது, இப்போ ரிவர்ஸில் வரும், ஓகேங்களா. பேண்ட் அகலமாக இருக்குது, அதை விட அகலம் கம்மி, அதை விட இன்னும் அகலம் கம்மி, இந்த அகலம். அப்போ வந்து பேண்டு நேரோவாக எனர்ஜி கேப் என்னங்க இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. போன இதில் என்ன பார்த்தோன்னா பேண்டு இன்க்ரீஸ் ஆகக்குள்ள எனர்ஜி கேப் கம்மியாச்சு, இப்போ பேண்டு ரெடியூஸ் ஆகக்குள்ள எனர்ஜி கேப் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. இது ஏன் சொல்லணும்னா we are going to close, எதுக்கு க்ளோஸாக வரும் அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த்து. அப்போ பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், அதுதான் அதனுடைய மீனிங். அப்போ பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகக்குள்ள, ஓகேங்களா. ஸோ இந்த ஷேடோஸ் பார்த்தோட வித்து குறையுது, அட் த சேம் டைம் ஃபார்முலர் எனர்ஜி கேப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. thus the allowed band becomes narrower and the forbidden bands become wider, ஓகேங்களா. அப்போ இந்த பேரியர் ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அப் டு இன்ஃபினிட் வரைக்குமே கூட இன்ஃபினிட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிமிட், தட் இஸ் த பேரியர் ஸ்ட்ரென்த், தட் இஸ் P is moves to or increases to up to the infinite, the allowed bands reduces to one single energy level corresponding to the discrete energy level of isolated atom. So it is very important. அப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்குள்ள என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நம்ம அந்த பேண்ட் வித் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, இது பார்த்தீங்கன்னா தெரியும், பேண்ட் வித் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, அப்போ ஒரு சிங்கிள் லைனில் வந்து நிற்குது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிங்கிள் லைனில் வந்து நிற்குது. அப்போ சிங்கிள் லைன் வந்து சிங்கிள் எனர்ஜி லெவல் யார் கொடுப்பாங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் கொடுக்கும், தட் இஸ் சிங்கிள் ஐசோலேட்டட் ஆட்டம், அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக்காக நம்ம செமிகண்டக்டரில் தெரியும், ஓகேங்களா. எப்போ நம்ம பேண்டுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கக்குள்ள நம்மளுக்கு ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் ஈச் அண்ட் எவ்ரி வேலன்ஸ் லெவல் எல்லாமே சேர்ந்து வேலன்ஸ் பேண்ட் ஆகும், எவ்ரி வேலன்ஸ் கண்டக்ஷன் லெவலும் சேர்ந்து கண்டக்ஷன் பேண்டாகவும் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குள்ள அப்படி சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வெறும் ஒன்றே இருக்கக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை நம்ம எனர்ஜி லெவலில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ P வேல்யூ டென்ஸ் டு இன்ஃபினிட் அப்படிக்குள்ள, ஓகேங்களா, அந்த வேவோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீக்கஸ்ட் பாயிண்ட்டாக வரும். அப்போ சிங்கிள் லைனில் வந்து நிற்குது, வெரி வெரி ஸ்மால் லைன், வெரி நேரோ லைனாக வந்து நிற்குது. ஸோ அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா that energy level corresponding to the discrete value, it's not continuous value, it's a discrete energy level value for isolated atom. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ P வேல்யூ நம்ம இன்ஃபினிட் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டோம். வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னா இருக்குதுங்க. அதுதான் இன் தி அதர் எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் பேரியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ மூவ்ஸ் டு 0. அப்போ P வேல்யூ 0க்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் P வேல்யூ 0 ஆச்சுன்னா என்ன ஆகும், அப்போ P வேல்யூ 0 ஆகுனா இட் வில் பி ரெடியூசஸ். அப்போ ரெடியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான வேவாக தான் இருக்குது இந்த இடத்துல, அதுதான் அதனுடைய மீனிங், ஓகேங்களா. அப்போ P வேல்யூ 0 ஆச்சுன்னா இந்த டேம் ஃபுல்லாக காணாமல் போயிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஏ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் என்னென்னா காஸ் கேஏ ஈக்குவல் டு பி சைன் ஆல்ஃபா ஏ டிவைட் பை ஆல்ஃபா ஏ ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஏ. அப்போ காஸ் கேஏ ஈக்குவல் டு இந்த டைம் கேன்சல் ஆச்சுன்னா காஸ் ஆல்ஃபா ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு காஸ் கேஏ இருக்கும், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஏ இருக்கும். ஸோ அதுதான் வந்து
நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கே வேல்யூ, ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் கேஏ காஸ் ஆல்ஃபா ஏ, அப்போ இதோட மீனிங் என்னென்னா கே வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ மஸ்ட் பி ஈக்குவல் அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ அதனால் நம்மளுக்கு கே ஸ்கொயர்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா 8π² mE டிவைட் பை h². ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன்பிட்வீன் டெரிவேஷன்ஸ்னு இந்த கான்செப்ட்லாம் வருது, அது நம்ம இங்கே மென்ஷன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இங்கே நான் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ k² ஈக்குவல் டு 8π² mE டிவைட் பை h². ஸோ அதுதான் இப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ஃபோர் E இஸ் ஈக்குவல் டு h², E இஸ் ஈக்குவல் டு h² k² டிவைட் பை 8π² m. ஸோ இது வரைக்கும் நம்ம பேஜ் நம்பர் 7 வரைக்கும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8க்கு போகிறோம். ஸோ இந்த பேஜ் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் பேஜில் பார்த்த அந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறாங்க. E இஸ் ஈக்குவல் டு h² k² டிவைட் பை 8π² m. ஓகேங்களா? ஸோ இதில் கே வேல்யூ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நேச்சருக்கு மாற்ற போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த பீரியாடிக்கில் என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன் வந்து வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது இப்போ நம்ம ஏன் இந்த கே வேல்யூ நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன் ஆல்டர்னேட்டிவ் கேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்னா பி வேல்யூ டென்ஸ் டு 0ன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ பி வேல்யூ டென்ஸ் டு 0 அப்படிங்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள், பி வேல்யூ டென்ஸ் டு 0னா இந்த பீக்கஸ்ட் பாயிண்ட்டாக வராது. இந்த வேவ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படியே போயிடும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி வருது. அப்போ அந்த வேவ் கான்செப்டில் நம்ம பார்க்கக்குள்ள கேவோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம்னா கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2π/λ. ஓகேங்களா? கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ. ஸோ அந்த ஃபேஸ் ஆங்கிள் இதில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? கே வேல்யூ இப்போ பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ரிலேஷனில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ், ஸோ அந்த கான்செப்டில் கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு எழுதலைன்னா that is 2π/λ எழுதலாம். ஸோ அதுதான் எழுதிங்க h² டிவைட் பை 8π² m, h² டிவைட் பை 8π² m, k²க்கு பதில் 2π/λ ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்குங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர் பண்ணக்குள்ள 4π² டிவைட் பை λ² வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம்னா h² டிவைட் பை 2m. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் π² இஸ் கேன்சல், 4 8 கேன்சல், அப்போ இங்கே 2 மட்டும் இருக்கும். ஸோ h² டிவைட் பை 2m டிவைட் பை இன்ட்டு 1/λ² இருக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் λ இஸ் ஈக்குவல் டு h/p. ஓகேங்களா? ஸோ அப்போ p இஸ் ஈக்குவல் டு h/λ. அப்போ p² இஸ் ஈக்குவல் டு h² டிவைட் பை λ². ஓகேங்களா? அப்போ 1/λ² நம்ம என்னென்னு எழுத முடியும் அப்படின்னாங்க 1/λ². ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே. ஸோ 1/λ². இப்போ 1/λ² h² கீழே போயிடும். இப்போ p² டிவைட் பை h² எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே. அப்போ 1/λ² we can write as p² டிவைட் பை h². தென் அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா h² கேன்சல் ஆயிடுது. ஸோ த ரிமைனிங் p² டிவைட் பை 2m இருக்குது. ஸோ p² 2m அப்படிங்கிறது என்னதுங்க? தட் இஸ் எக்ஸாக்ட்லி கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ நம்ம இனிஷியலாக இந்த வேர்டு ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னோம் என்னென்னாங்க, வெரி க்ளோஸ் டு தி நியூக்ளியஸ் இஸ் பியூர்லி கைனடிக் எனர்ஜி, ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தட் த பார்ட்டிக்கல் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்போ ஃபுல்லாக கைனடிக் எனர்ஜியாக இருக்குது. அப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் நோ எனர்ஜி லெவல் எக்ஸிட்னாங்க ஆல் பாசிபிள் எனர்ஜிஸ் ஆர் அவைலபிள். அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ ஆல் த எனர்ஜிஸ் ஆர் அலோடட் டு தி எலக்ட்ரான்ஸ். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். அப்போ இதிலிருந்து த வேரியேஷன்ஸ் ஆஃப் பி, ஓகேங்களா? ஸோ த வேரியேஷன்ஸ் ஆஃப் பி from 0 to infinite. ஓகேங்களா? but 0 to infinite we find that completely free electrons becomes bound. ஓகேங்களா? ஸோ அப்போ 0 to p வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 0 அப்படிங்கிறது 0ங்கிறது இந்த லெவலோடு இருக்கிறது. ஓகேங்களா? இந்த லெவலில் இங்கே வந்து இந்த லெவலோட போகிறது 0. இன்ஃபினிட்டிங்கிறது மேலே பீக்கஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இன்ஃபினிட்டி போகல பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், 0க்காகல பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், 0வில் இருக்கக்குள்ள பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதே இன்ஃபினிட்டி போகல கைனட்டிக் எனர்ஜி குறையுது, பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது.
ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வேர்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி கேன் ஃபைண்ட் கம்ப்ளீட்லி எங்கே அப்படின்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி போகக்குள்ள வி ஃபைண்ட் தட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பிகம் ஃபவுண்ட். அப்போ ஜீரோவாக இருக்கக்குள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக இருந்தது இன்ஃபினிட்டி போகக்குள்ள என்னவாகுதுன்னா டைட் பவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மோர் எனர்ஜி லெவல் டயக்ராம் சிம்பிளான ஒரு லாஜிக்கல் எனர்ஜி லெவல் டயக்ராம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இ வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவைலபிலிட்டி. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா ஜீரோ ஸ்டேட்டில் இது வந்து டோட்டலி ஃப்ரீ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த பி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுள்ள பார்சியலி ஃப்ரீ. ஓகே, பார்சியலி ஃப்ரீ அப்படின்னா லிட்டில் பிட் டைட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் அந்த பீக்கஸ்ட் ரொம்ப பீக்கஸ்ட் நம்ம போகலாம் என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ பைண்டட் மேக்ஸிமம் பைண்டட். இட் இஸ் மேக்ஸிமம் பைண்டட் லெவல். இது ஃபுல் ஃப்ரீ. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ, இது பார்சியலி ஃப்ரீ, இது டோட்டலி பைண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஜீரோவில் இருந்து இன்ஃபினிட்டிக்கு வந்து நம்ம போகக்குள்ள இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த க்ரானிக் பெண்டிங் மாடலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? பிரில்லியன்ட் ஜோன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய டெஃபனிஷன் என்ன சொல்லுறாங்கன்னு பார்த்துக்கலாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா the brilliant zones are used to describe and analyze the electron energy in the band energy structure of crystal. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. the electron energy in band energy structure of crystals. ஓகே, சரிங்க. அடுத்தது இதில் முக்கியமான இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா வேவ் நம்பர், அதாவது கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். வேவ் நம்பர், அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன். ஓகேங்களா? ப்ரொபகேஷன் வெக்டார் அல்லது நம்ம கேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலினுடைய லாட்டிஸ் வைப்ரேஷன் அதோட வந்து தொடர்புடையது. தென் இதில் கிறிஸ்டல் லாட்டிஸ் வைப்ரேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு இமீடியட்டாக இன்னொன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகும், என்னென்னா பிராக்ஸ்லா. ஸோ அப்போ இந்த வேவ் வெக்டாரை எப்படி பிராக்ஸ்லாவோட லிங்க் பண்ண போகிறாங்க, இதிலிருந்து எப்படி பிராக்ஸ்லாவை கொண்டு வர போகிறாங்க, ஸோ அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். அடுத்தது பிராக்ஸ்லா அப்படின்னாவே இன்னொரு நம்மளுக்கு நாமத்துக்கு வரும், என்னென்னா டைஃப்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ லைட் ரேஸ் பெண்ட் அட் தி நேரோ எட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கான்செப்டும் உள்ளே இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஸோ எந்த ஜோனில் எந்த ஏரியாவில் நம்மளுக்கு டயஃப்ராக்ஷன் வரும், எதுலாம் டயஃப்ராக்ஷன் வராது, ஸோ அப்படிங்கிறத பற்றியும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து பிரில்லியன்ட் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஜோன்ஸ்னாவே பர்டிகுலர் ஏரியாவை குறிக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் இருக்கிறது ஃபஸ்ட் ஜோன், அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்ட் ஜோன், அதுக்கப்புறம் இருக்கிறது தேர்ட் ஜோன். ஸோ இந்த மாதிரி 3 ஜோனாக வந்து இதில் பிரிச்சிருக்கிறாங்க கிறிஸ்டலில். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், the brilliant zone is a representation of a permittive value of k. ஓகேங்களா? ஸோ permittive value of k of the electrons in 1 dimension, 2 dimension and 3 dimension. ஸோ இதில் 3 dimensionலையும் எப்படி இருக்கும் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம தான் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா the total energy of electron. ஓகே, இதில் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கிறேங்க. the total energy of electron in every periodic function k with a period 2 pi divided by k. அப்போ இந்த கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா லாட்டிஸ் வைப்ரேஷன் ஒவ்வொரு லாட்டிஸ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda. ஓகேங்களா? சரி, இது கே வேல்யூவோட இம்பார்ட்டன்ட். ஓகே, கேவோட இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கே இஸ் ஈக்குவல் டு 2 pi by lambda மறந்துடாதீங்க. அடுத்தது தி எனர்ஜி கேப். ஓகேங்களா? தி எனர்ஜி கேப் அப்பியர்ஸ் ஆஸ் த ரீஜன்ஸ் வேர் தேர் இஸ் நோ ரியல் வேல்யூ ஆஃப் கே. ஓகேங்களா? ஸோ தி எனர்ஜி கேப் அப்பியர் ஆஸ் த ரீஜன்ஸ் where there are no real value of k. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரியல் வேல்யூ கிடையாது, கேங்கிறது ரியல் வேல்யூ கிடையாது, இட்ஸ் இமேஜினரி ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா when a parabola representing the energy of free electrons is compared the energy of electrons. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கிராஃப் கிடைக்க போகுது. அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட நேச்சர் வந்து சொல்லியிருக்கணும், பேரபாலிக் நேச்சரில் இருக்கும். ஸோ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரானுடைய எனர்ஜி குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சில இடத்துல கேப் வரும். ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா
ஃபர்மிடன் எனர்ஜி கேப்பையே அங்கே கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பீரியாடிக் ஃபீல்ட் இட் இஸ் கிளியர் தட் சம் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ அந்த டிஸ்கண்டினியூட்டி தாங்க அந்த கேப்பு. ஓகேங்களா. சரிங்களா. இந்த பேரபுலா அக்வர்ஸ் அட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ இதில் வந்து ஒவ்வொரு கேப்புக்கு இடையில ஒரு கேப்லேருந்து இன்னொரு கேப் வரைக்கும், ஓகேங்களா, ஒரு கேப் முடிஞ்சு அடுத்த கேப் வர வரைக்கும் இந்த லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேப்பு செகண்ட் கேப்பு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா n = +or-1 +or-2. ஏன்னா லெஃப்ட் சைடும் போகும் ரைட் சைடும் போகும், ஈக்குவலாக போகும். ஓகேங்களா. ஏன்னா இதுதான் லேட்டிஸ் வைப்ரேஷன் எப்படி இருக்குங்க. ஸோ அப்போ லேட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடுஸ் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த பேசிஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ k = nπ/a அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ப்ரொபகேஷன் வேவ் கான்செப்ட்டில் ஒன்று k = 2π/λ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிஸுடைய பொசிஷனை வச்சு பார்த்தீங்கன்னா nπ/a அப்படின்னு ரெண்டு இது எடுத்துருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள் எப்படி ஈக்குவேட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராக்ஸ்ல அதிலிருந்து கிடைக்கும் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9 எழுதிக்கிறேன். ஸோ k = 2π/λ தெரியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா k = nπ/a தெரியும். ஸோ ரெண்டு k வேறு இருக்கிறனால ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ π வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2a = nλ கிடைக்குது. அப்போ 2a is nλ is absolutely this is the form of the Broxler diffraction. ஓகேங்களா. அப்போ ப்ராக்ஸ்லர் டைஃப்ராக்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னா 2d sin θ = nλ or 2a sin θ = nλ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin θ இல்லை. ஸோ அப்படின்னா இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா θ = 90 டிகிரி or sin 90 = 1. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த 2a = nλ கிடைச்சிருது. ஸோ இது எக்ஸாக்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்லர் தாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது முன்னே நம்ம சொன்ன மாதிரி அந்த கர்வ், அந்த டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது எதுவும் சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the solution to the wave equation under this condition yields two standing waves. ஓகேங்களா. ஸோ இந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 2 ஸ்டாண்டிங் வேவ்ஸ் எது அப்படின்னா இதில் ரெண்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா discontinuity in the parabola. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன் க்ரோனி பெண்டிங் மாடல் எனர்ஜி கர்வ். ஸோ இதை வந்து இந்த டயக்ராமில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதுல வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கண்டினியூஸ் கர்வு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாட்டடு லைனு. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதிலிருந்து வரைக்கும் மறுபடியும் கேப் விழுந்து மறுபடியும் இப்படி, மறுபடியும் கேப் விழுந்து மறுபடியும் இப்படி, மறுபடியும் பாருங்கள் கேப் அதே மாதிரி சிமிலராக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கர்வுக்கும் இன்னொரு கர்வுக்கு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப்பு தான் வந்து எனர்ஜி கேப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதை நான் இங்கே எழுதியிருக்கிறேன் எனர்ஜி கேப். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அலோடட் பேண்டு. ஓகே, அதோட பேண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மேலே போக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. சரி, இதெல்லாம் வந்து நம்ம வெர்டிகலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிஸ் டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ சென்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா π/a, நெக்ஸ்ட்டு 2π/a, நெக்ஸ்ட் இன்னொரு π/a, 3π/a. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடுங்கிறனால அது மைனஸ் போட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ -π/a, -2π/a, -3π/a போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் வந்து இங்கே சொன்ன 2 ஸ்டாண்டிங் வேவ்ஸோட இது என்ன அப்படின்னா ஒன்று டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கிறது. அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா க்ரோனிங் பென்னி மாடலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்தது இந்த டாட்டட் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, த டாட்டட் கர்வ் ஷோஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான் பேரபோலா. ஃப்ரீ எலக்ட்ரான் பேரபாலிக் நேச்சரை வந்து மென்ஷன் பண்ணுறது. இதை பார்த்தா இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரபாலிக் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ பேரபாலிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டட் லைன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியோட வேல்யூ நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதோட எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா h² k²/8π²m. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதே மாதிரி E வந்து பார்த்தீங்கன்னா k² டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சரிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் அப்படின்னா -π/aலேருந்து +π/a இருக்கக்கூடிய அந்த கேப் தான் ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் சொல்கிறோம். அடுத்து செகண்ட் பிரில்லியன் ஜோன் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. செகண்ட் பிரில்லியன் ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா -π/aலேருந்து -2π/a சொல்லலாம், இல்லாட்டி +π/aலேருந்து 2π/aன்னு சொல்லலாம். நிறைய பேர் சென்டர்லேருந்து நினச்சிக்குவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன், இதுதான் செகண்ட் பிரில்லியன் ஜோன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் பிரில்லியன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த டைஃப்ராக்ஷன். அப்போ இதில் தான் டைஃப்ராக்ஷன் வந்து ஏற்படுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி எலக்ட்ரான் ஹேஸ் அலோடட் எனர்ஜி வேல்யூ இன் த ரீஜன்
ஆர் ஜோன் எவ்வளோ அப்படின்னா முன்னே நான் சொன்ன மாதிரி கேவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் -5/a +5/a வரைக்கும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், டிஸ்கண்டினியூட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தி discontinuity in energy, so that is called forbidden energy gap. ஓகேங்களா. பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், -5/a +5/a. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி இருக்குங்களா, இங்கேயும் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. அதை தான் வந்து எனர்ஜி கேப்பாக சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன், எனர்ஜி கேப் ஈஜின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி செகண்ட் பிரில்லியன் ஜோன் வரும். அப்போ செகண்ட் பிரில்லியன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா -5/a to -2/a வரைக்கும் சொல்லலாம். -5/a to -2/a சொல்லலாம், இல்லாட்டி +5/a to 2/a சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இந்த சிமிலர்லி அதர்ஸ்ன்னு நான் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லியன் சோனுக்கு என்ன அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ரைட். இப்போ நம்ம பேஜ் நம்பர் 9 வரைக்கும் சொல்லிக்கிறேன். பேஜ் நம்பர் 10 நம்ம பார்க்கலாம். இந்த பேஜ் நம்பர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சோன், அதாவது 1 டைமென்ஷன் எப்படி இருக்கும், 2 டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் 1 டைமென்ஷனல் மோனோ அட்டாமிக் லாட்டிஸ். ஓகேங்களா. அப்போ 1 டைமென்ஷனல் மோனோ அட்டாமிக் லாட்டிஸ் தானே வரும், ஒரு சிங்கிள் லைனாக தானே வரும் இல்லைங்களா. ஸோ இன் 1 டைமென்ஷனல் மோனோ அட்டாமிக் லாட்டிஸ் with the lattice constant a, அதாவது the distance between the 2 points, that is a, the line representing the value of k is divided up the energy discontinuity, the segment is length pi/a. okay, so discontinuity length வந்து பார்த்தீங்கன்னா pi/a. ஸோ இதெல்லாம் எங்கே நம்ம பார்த்தோன்னா பேக் சைடு டயக்ராம் ஏற்கனவே பார்த்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் லைன் செக்மெண்ட் ஆர் நோன் as the பிரில்லியன் ஜோன். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் என்ன சொல்லலாம், அந்த லிமிட் வேல்யூ அதே தான் எழுதியிருக்க மறுபடியும். செகண்ட் பிரில்லியன் ஜோனோட லிமிட் வந்து எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1 டைமென்ஷனுங்கிறது ஒரே லைனில் மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த கே வேல்யூ கம்பேர் இருக்கிறது டிஸ்கண்டினியூட்டி. அந்த டிஸ்கண்டினியூட்டி செக்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா pi/a சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிரில்லியன் ஜோனோட இன் 2 டைமென்ஷனில் நம்ம பார்க்குறோம். அப்போ 2 டைமென்ஷனில் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோனும் நம்மளுக்கு தெரியும், செகண்ட் பிரில்லியன் ஜோனும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா. அது வந்து நம்ம ஃபைனலாக 3D டயக்ராமில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். அட் அ டைமில் ரெண்டும் தெரியுமா அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. அடுத்தது let us consider the motion of the electrons in the field of the 2-dimensional square lattice. okay, 2-dimensional square lattice. அப்போ 2-dimensional square latticeல பார்க்கல நம்ம x வேல்யூ y வேல்யூ ரெண்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் நம்பர் வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து kx ky. ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேஎக்ஸோட வேல்யூ வந்து +π/aவும் கேஒய்யோட வேல்யூ -π/aவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரிங்க. அதாவது +π/a to -π/a இந்த இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டு கிவ் ரைஸ் டு த ஃபஸ்ட் பிரில்லியன் ஜோன். அப்போ ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் இது +π/a to -π/a அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி. இதில் என்னென்னா திடீர்னு கேஎக்ஸ் கேஒய்ன்னு சொல்கிறேன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது நம்ம 2D டயக்ராம் வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது புரியும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் நம்பர் 12 இருக்குங்க. தி above 4 equations describe பேஜ் நம்பர் 11ங்க. பேஜ் நம்பர் 11ல் the condition for the energy discontinuity. ஏன்னா இப்போ டிஸ்கண்டினியூட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிஸ்கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஸுக்கும் நம்ம காமனாக எழுதணும். அதனால் k = ± n வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த π/aங்கிறது டிஸ்கண்டினியூட்டி மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா. அது எத்தனாவது லெவலுங்கிறது n, லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக இல்லை டாப் பாட்டம் அதுங்கிறது ±. ஓகேங்களா. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல். இதே வந்து 2 டைமென்ஷனில் நம்ம எழுதக்குள்ள kx ky வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். அப்போ இது எப்படி மாறுதுன்னா π/a அப்புறம் n1² + n2² நம்ம எழுதுகிறோம் 2 டைமென்ஷன் எழுதக்குள்ள. ஓகேங்களா. ரைட். ஸோ இது n1 n2ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஸோ ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோனாக இருக்குது அப்படின்னா ஒன்றா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், இல்லாட்டி நம்ம ஒய் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணலாம். ஏதாவது ஒன்று தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதனால் இங்கே n1 வந்து ± வேல்யூ இருக்குதுன்னா n2 வேல்யூ 0. அப்போ kx மட்டும் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து n1 வேல்யூ 0, n2 வேல்யூ ±1 ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ky நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. thus the square passing through the points a b c d gives the first brilliant zone in 3 dimension diagram. 3 dimension diagramல abcdங்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோனை குறிக்குது. இது டயக்ராமில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஒன்று டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஆரிஜினு, எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு. இது ஃபுல்லாக நம்ம வேவ் வெக்டாருக்கு மட்டும் எழுதுறதுனால கேஎக்ஸ் கேஒய்ன்னு எழுதியிருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எக்ஸ் ஆக்சிஸில் +π/a, அதே எக்ஸ் ஆக்சிஸில் -π/a, இதே ஒய் ஆக்சிஸில் +π/a,
y ஆக்சிஸில் -π/a. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதுங்களா? ஒயிட் கலரில் ஸ்கொயர் தெரியுதுங்களா? இந்த ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கிற இந்த ஏரியாவை தான், இந்த ஜோனை தான் ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரில்லியன் ஜோன். ஓகே, ஸ்கொயர் டைப்பில் இருந்தது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் பார்த்தோம். இப்போ செகண்ட் பிரில்லியன் ஜோன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் பிரில்லியன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக இது என்னென்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா EFGH பாயிண்ட்டுங்கிற டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக இந்த N1 N2 அப்படிங்கிற கான்செப்ட் டெஃபினட்டாக இன்க்ளூட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா KX KY ரெண்டுமே வந்து கலந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் காமிக்கணும் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இதே இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் மட்டும் பாருங்க. அப்போ இந்த டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அதே இந்த டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டில் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய். இதே இந்த டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய். அப்போ கிட்டத்தட்ட வந்து இங்கே 8 வகையான பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகும் 2 டைமென்ஷனில். ஓகேங்களா? செகண்ட் பிரில்லியன் ஜோனில். இப்போ பாருங்கள், அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் N1 வந்து +or-1, அதே மாதிரி N2 வந்து +or-1. அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த பவுண்டரிஸ்லாம் எடுத்து நம்ம பார்க்கக்குள்ள KX கிளாஸ் KY வேல்யூ வந்து 2π/a. இதே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ N1 வந்து +1, N2 வந்து +1. ஓகேங்களா? இதுவும் +1, இதுவும் +1. அப்போ வந்து எப்படி இருக்குங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா? N1 +1, N2 +1 ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதலாம். இதே வந்து N1 வந்து -1, N2 வந்து அதுவும் -1, ரெண்டுமே மைனஸில் வருது, ரெண்டுமே நெகட்டிவில் வருது. அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதலாம். ஓகேங்க. அடுத்தது எக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸு, ஒய் வேல்யூ மைனஸு. இந்த எக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸு, ஒய் வேல்யூ மைனஸ். அப்போ இங்கே எழுதுறான். அடுத்தது N1 வேல்யூ வந்து மைனஸு, N2 வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு, எக்ஸ் வேல்யூ மைனஸு, ஒய் வேல்யூ வந்து ப்ளஸ். அப்போ இங்கே எழுதலாம். அப்போ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே எழுதியிருக்குது. பட் எனிஹோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இது வந்து கேப்பு தான். இந்த கேப்புக்குரிய ஓகேங்களா டிஸ்டன்ஸ் மீன் KX - KY அப்படின்னு அர்த்தம். இது நம்ம கழிக்க கிடையாது, அந்த டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம மைனஸில் சொல்ல முடியாது, எல்லாமே 2π/a 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 தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே வருது அப்படின்னா செகண்ட் பிரில்லியன் ஜோனில் வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பேஜ் நம்பர் 12க்கு போகிறோம் பாருங்க. ஸோ இந்த பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம அந்த 4 ஈக்குவேஷன். ஓகேங்களா? தி above 4 ஈக்குவேஷன் டிஸ்கிரைப்ஸ் a set of the 4 lines each at the 45 degree. ஓகேங்களா? அப்போ KX KYன்னு நம்ம வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸை நம்ம பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 45 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. எங்கே பாஸ் ஆகுதுன்னா EFGH வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், EFGH எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், EFGH. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி நம்ம இன்டர்செக்ட் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு 45 டிகிரியில் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து EFGHன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நம்ம வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம மேலே இருந்து நம்ம கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த டயக்ராம். ஓகேங்களா? அதனால் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியாது இது. அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலரில் நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் டார்க் கலரில் பண்ணியிருக்கலாம் 2 டைமென்ஷன். இங்கே ஒயிட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன். அதே மாதிரி இந்த பென்சிலில் இது பண்ணியிருக்கலாம் செகண்ட் பிரில்லியன் ஜோன் அப்படின்னு வந்து அர்த்தங்க. ஓகேங்களா? அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது செகண்ட் பிரில்லியன் ஜோன், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது ஒன் மோர் பாயிண்ட். த செகண்ட் பிரில்லியன் ஜோன் இஸ் இன் த ரீஜன் பிட்வீன் த ஸ்கொயர் ABCD அண்ட் EFGH. ஸோ த பிரில்லியன் ஜோன் அப்டைனிங் கிவன் N1 N2 வேல்யூ. ஸோ அப்போ பிரில்லியன் ஜோனோட வேல்யூ வந்து சொல்லியிருக்கிறாங்க 0 +or-1 +or-2. ஓகேங்களா? அதுதாங்க 0. இது வந்து பார்த்தீங்கன்னா +or-1, இது +or-2. எல்லாம் சரியாக நினச்சிங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் என்னதுங்க செகண்ட் பிரில்லியன் ஜோன். இதிலிருந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது 3D ஈக்குவேஷன். இப்போ எப்படி 2D நம்ம பார்த்தோம், அதே மாதிரி 3D. அங்கே N1 N2 மாதிரி இங்கே N1 N2 N3 எடுத்துக்கணும். அப்போ π/a
n1 ஸ்கொயர் ப்ளஸ் n2 ஸ்கொயர் ப்ளஸ் n3 ஸ்கொயர் அதே மாதிரி தாங்க 2D மாதிரியே தான் 3Dயும் இப்போ அடிஷ்னலாக வந்து z ஆக்சிஸும் வருதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ the first zone for the simple cubic lattice is clearly cube ஓகேங்களா inserting the kx, ky, kz axis at the points pi by a ஓகேங்களா இது ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கியூப் இருக்குது அந்த கியூப் மேலே ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கிறீங்க அந்த ட்ரையாங்கிள் மட்டும் தெரியுது அப்படின்னா அந்த கியூப் தெரிஞ்சுதுன்னா அது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் தெரிஞ்சுதுன்னா அது செகண்ட் பிரில்லியன் ஜோன் ஓகேங்களா இந்த ட்ரையாங்கிள் முன்னாடி இருந்து பார்த்தா நம்மளுக்கு ட்ரையாங்கிளாக தெரியும் ஓகேங்களா ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நம்மளுக்கு ட்ரையாங்கிளாக தெரியும் ஓகேங்களா இதே நம்ம மேலே இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரையாங்கிளாக தெரியாது பிரமிடாக தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த பிரமிடாக தெரிஞ்சுதுன்னா அதை தான் வந்து இங்கே என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா பிரமிட் ஃபேஸ் தெரிஞ்சுன்னா அதுதான் வந்து 3D அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்தது இது போக சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு சில ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் கிடைச்சதுனால அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எ பிரில்லியன் ஜோன் இஸ் டிஃபைன்டு ஆஸ் Wigner-Swiss primitive cell in the reciprocal lattice ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷனாகவே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து இன்னொரு நேமு அடுத்தது பார்த்தீங்கன்னா the first brilliant zone is the smallest volume ஓகேங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கிற இதுலேயே வந்து எந்த brilliant zone ரொம்ப சின்ன வால்யூம் ஓகேங்களா the first brilliant zone is the smallest volume entire enclosed by the plane which are perpendicular to the bisections of the reciprocal lattice vector drawn from the origin ஓகேங்களா அப்போ ஆர்ஜினுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸில் இருந்து நம்ம பைசெக்டார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன் வந்து பர்பண்டிகுலராக நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்மாலஸ்ட் வால்யூம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா டாட்டாக வச்சு எல்லாம் கிராஸாக போட்டு வச்சுருப்பாங்க ஓகே கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வால்யூம் தெரியும் ஸோ அதுதான் அது அடுத்தது இது சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பீயிங் டைஃப்ராக்டட் ஓகேங்களா ஸோ வித்தவுட் பீயிங் டைஃப்ராக்டட்னு ஒரு கீவேர்டு வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோனுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவாய்டு டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இட் நாட் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் வித்தவுட் பீயிங் டைஃப்ராக்டட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்டு டைஃப்ராக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரில்லியன் ஜோன் செகண்ட் பிரில்லியன் ஜோன்னாவே கண்டிப்பாக பை பை ஏ விட அதிகமாக இருக்கும் அதனால் கே வேல்யூஸ் கிரேட்டர் தன் பை எதுலேருந்து எது வரைக்கும்னா பை பை ஏ டு 2 பை பை ஏ ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the significance of the brilliant zone becomes apparent when we look at the energies of the electron in the each zone ஓகேங்களா அப்போ ஈச் ஜோனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து ஒரு தோற்றமாக தான் நம்ம பார்க்குறோம் ஓகே இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஒரு தோற்றமாக தான் பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் அதாவது எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் ரிலேட்டட் டு தி மொமெண்டம் தட் இஸ் E is equal to P square divided by 2m இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அதே மாதிரி எனர்ஜிக்கும் வேவ் நம்பருக்குள்ள ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா E is equal to h bar square k square divided by 2m ஓகேங்களா இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் k ஸ்கொயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா k ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஓகே இந்த கேஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த கிறிஸ்டல் k இஸ் லெஸ் தென் பை பை ஏ அப்போ கேவோட வேல்யூ வந்து அந்த ஸ்கொயர் லாட்டிஸ் கூட ரொம்ப 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 சின்னதாக இருக்குதுன்னா ப்ராக்டிக்கலி நோ இன்ட்ராக்ஷன் வித் த லாட்டிஸ் ஸோ அதனால் ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஒன்லி ஃபார் எலக்ட்ரான் ரிலேட்டட் வித் ஆர் எலக்ட்ரான்ஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த கே ஸ்கொயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா கே ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்போ கேக்கும் கே ஸ்கொயருக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிரில்லியன் ஜோன் ஓகேங்களா ஸோ இது வந்து செகண்ட் பிரில்லியன் ஜோன் ஓகேங்களா இதுக்கு மேலே டாப்பில் இருக்கிறது தான் தேர்ட் பிரில்லியன் ஜோன் ஓகே இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க வரல இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கான்ட்ராஸ்ட் இன் எலக்ட்ரான் வேர்ல்ட் இன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிரில்லியன் ஜோன்ஸ் ஆஃப் த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கொயர் லாட்டிஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு ரவுண்டு கிடச்சிருக்கிற இடமெல்லாம் எக்ஸாக்டாக கே வேல்யூன்னு அர்த்தங்க இதே அந்த இர்ரெகுலர் சேஃபாக இருக்கிற இடமெல்லாம் கே ஸ்கொயர்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது தி contour lines of constant energy in 2 dimension k space are simplifying the circles 1,2 பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சர்க்கிளாக இருக்கும் சர்க்கிளாக இருந்ததுன்னா அது வந்து கே ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு அர்த்தங்க சர்க்கிளாக இருந்ததுன்னா கே ரெப்ரசன்ட் அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன் இதே இர்ரெகுலர் சேஃபாக இருந்தால் என்னென்னு வருத்தலாம் இந்த கே வேல்யூ இன்க்ரீஸிங் பாருங்கள் கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது
when the k value increasing the constant energy counter lines. ஓகேங்களா, இந்த கவுண்டர் லைன்ஸ் அப்படின்னா வந்துங்க எட்ஜ் லைன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, எட்ஜ் லைன்ஸ்னு அர்த்தங்க. இந்த கவுண்டர் லைன்ஸ் பிகம்ஸ் ப்ரோக்ரெசிவ்லி க்ளோசர் டுகெதர். அப்போ மேலே போக வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸார்டராக இருக்குது. அந்த டிஸார்டராக இருக்குங்காட்டி தான் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கே ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ இ வேல்யூ வேரிஸ் வித் கே ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஏன் இந்த மாதிரி இர்ரெகுலர் வருது, அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அதை வந்து இ வேல்யூ வந்து கேவோட வந்து ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் இந்த செகண்ட் ரீசன். ஓகேங்களா, அப்போ எக்ஸாக்டாக ரவுண்டாக இருந்தது கொஞ்சமாக ஸ்ட்ரெயிட்டாக மாறத்துக்கு ட்ரை பண்ணுறது. ஓகேங்களா, அதனால தான் அந்த இர்ரெகுலாரிட்டி வருது. ஸோ அந்த இர்ரெகுலாரிட்டி வர்றதுனால தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா கே ஸ்கொயராக கன்சிடர் பண்ணுறோம். நம்ம கே ஸ்கொயராக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சர்க்குலர் சேஃபாக இருந்துச்சுன்னா கே, இர்ரெகுலர் சேஃபு டிஸார்டராக இருந்துச்சுன்னா கே ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரிலேஷனும் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸுடைய எக்ஸ்பிளனேஷன் ஓவர். இன்னும் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் இன்னும் நம்மளுக்கு 2 பார்ட்டும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெர்மல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.